சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பயிற்சி களம் தேவை என்று எல்லோருமே உணர்கிறோம். அதனால்தான் இந்த பட்டறையை உங்கள் பயிற்சி களமாக எடுத்துக்கொண்டு நீங்களும் இந்த பயிற்சி பட்டறைக்கு நாம் அழைத்து வரும் அதிதிகளை, சாதனையாளர்களை, அவர்களுடன் நாங்கள் உரையாடும் போது அவர்கள் உதிர்க்கின்ற முத்துக்களை பொறுக்கி எடுத்து நீங்களும் சாதிப்பதற்கு அவற்றை துணையாக கொள்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றும் நாங்கள் உங்களை பட்டறைக்குள் அழைத்து வருகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கொண்டும் இருக்கிறோம், இனியும் சொல்லப்போவது அதுதான். அதாவது ஒருவன் சாதிக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு கடுமையாக உழைக்கும் போது நிச்சயமாக அவனால் உச்சத்தை தொட முடிகிறது. ஆனால் வெகு இலகுவாக அவனால் அந்த உச்சத்தை தொட்டுவிட முடிவதில்லை. ஏனென்றால் அந்த வெற்றியை நோக்கி அவன் ஓடுகின்ற போது அவன் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மலர்களால் ஆனதாக இருக்காது. அங்கே கல்லும் முள்ளும் கரடுமுரடான பாதையும் தான் இருக்கும். அதிலே அவன் பல காயங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனாலும் அவன் உச்சத்தை தொட்டுவிட்ட போதுதான் நாம் எல்லோருக்கும் அவன் அறிமுகமாகிறான். அவனுக்கு நாங்கள் அங்கீகாரம் தருகிறோம். அப்படி அங்கீகாரம் பெற்றுக்கொண்ட பலரை நாங்கள் இங்கே சந்தித்திருக்கிறோம் உங்களுக்காக. அந்த வரிசையிலே இன்று பிரபல ஓவியர் ஆசை ராசையா அவர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் இங்கே உங்களுக்காக. வணக்கம் ஐயா. வணக்கம். கலைகள் எல்லாமே தெய்வீகமானவை. எல்லா கலைகளையும் போற்றுகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு ஓவியர். அழகை பாட வந்தேன் தமிழில் வார்த்தை இல்லை என்ற ஒரு பழைய பாடல் நீங்களும் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் கூட ஒரு அழகின் உச்சத்தை நாங்கள் சொல்வதென்றால் ஓவியம் போல என்று தான் சொல்கிறோம், அல்லது ஒரு சிற்பத்தை போல என்று சொல்கிறோம். ஏனென்றால் அந்த அழகின் உச்சம் அந்த ஓவியத்திலே இருக்கிறது. அதை அனுபவிக்கிறோம், அதனை உணர்கிறோம், ஓவியங்களை ரசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டும், ஒரு பாடகனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், பார்க்கிறோம். ஒரு நடிகனை நாங்கள் பார்க்க வேண்டும், ஒரு கலைஞனை பார்க்க வேண்டும், அவனுடைய நடிப்பை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் எத்தனை பேர் ஓவியத்தை ரசிக்கும் அளவுக்கு அந்த ஓவியரை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம்? அந்த ஓவியருக்குள் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன, என்ன புதைந்து போய் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நீங்கள் எத்தனை ஓவியர்களை சந்தித்திருப்பீர்கள் என்று தெரியாது. ஆனால் இன்று நாங்கள் சந்திக்கவிருக்கும் இந்த ஓவியரிடமிருந்து நீங்கள் பல முத்தான விஷயங்களை, பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் அவரை அழைத்து வந்திருக்கிறோம், உங்களை அழைத்து வந்திருக்கிறோம் ஐயா. நன்றி. பொதுவாக
அநேகமாக நாங்கள் கலைஞர்களை, அதாவது கவிஞர்களை, படைப்பாளிகளை அழைத்து வந்திருக்கிறோம். அவர்களுடைய இந்த கலை உலக வாழ்க்கை பாடசாலையோடு ஆரம்பித்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் வரைதல், ஓவியம் என்பது ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை எதையாவது எடுத்து கிறுக்கத் தொடங்கும் போதே ஆரம்பமாகி விடுகிறது. உங்களுடையதும் அப்படித்தான். எல்லா குழந்தைகளுமே ஓவியர்களாகி விடுவதில்லை. அவர்களுடைய சித்திரங்கள் அப்போது பெற்றோருக்கு ஓவியமாக இருந்தாலும் கூட எல்லோராலும் அந்த நிலையை எட்டிவிட முடிவதில்லை. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் முதல் அடி இந்த ஓவியத்துறையில் எப்படி எடுத்து வைக்கப்பட்டது? சிறு பிராயத்தில் இருந்து எனக்கு அந்த ஓவியத்தில் நாட்டம் இருந்திருக்கிறது. பாடசாலை எனக்கு நினைவிற்கு சிறு வகுப்புகளில் எல்லாம் இந்த அநேகமாக கூடுதலான மார்க்ஸ் அதில் எடுத்திருக்கிறேன் மற்ற பிள்ளைகளை விட. அப்போ எனக்கு நாளடைவில் அதில் ஒரு ஈர்ப்பு வந்து அதை தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு தேவை எனக்கு ஏற்பட்டது. இப்போ ஓஎல் எக்ஸாமினேஷனுக்கு பிறகு அதில் நான் கிரெடிட் எடுத்தேன். ஆனால் அதே நேரத்தில் ஜாமெட்ரிக்கல் மெக்கானிக்கல் ட்ராயிங் ஒரு பாடத்தில் டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்கேன். சரி, ஓவியத்தை விட அது கூடுதலான. அப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் ஆர்கிடெக்ட் படிக்க போகலாம்ன்ற ஒரு கட்டாயப்படுத்தின நிலை ஏற்பட்டது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ஓவியராக வர வேணுமென்று தான் என்னோட ஆதங்கம். அப்படியே பலிந்து நான் அதை உறுதியாக நின்று கொண்டே அதையே தொடர வேணுமெண்டு. அப்புறம் நுண்கலை கல்லூரிக்கு, கொழம்பு நுண்கலை கல்லூரிக்கு அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணப்பட்டு அதில் நுழைந்து. ஸோ அந்த நுழைந்த அந்த நுண்கலை கல்லூரி கற்ற அந்த 3 ஆண்டுகள் எனக்கு என்னை நானே புடம் போட்டுக்கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்தது. முக்கியமாக நான் அந்த அங்கே போதித்த பேராசிரியரிடமிருந்து கிடைத்த அதுகளை விட சுயமாக நான் தேடிக்கொண்டது அதிகம். என்னோடய வாழ்க்கை அந்த மாணவர்களுக்கு ஒரு படிப்பை நான் எடுக்க சொல்கிறேன். அங்கே யூனிவர்சிட்டியில் அந்த பிள்ளைகள் இதுக்கெல்லாம் நான் கற்றுக்கொண்டது அநேகமாக ஆர்ட் கேலரிக்கெலாம். கொழம்பு ஆர்ட் கேலரியில் பழைய ஓல்டு மாஸ்டர்ஸ் இந்த பெயிண்டிங்ஸ், அது எஸ்ஜிஎஸ் அமரசேகரா சரி, ஸ்டான்லியா பேசிங்க சரி, சரடியாஸ் சரி, லங்காத்தில் இப்படியான பல மேதைகளுடைய படைப்புகள் அங்கே காட்சிப்படுத்தி விடு. அப்போ என்னுடைய இயல்பூக்கம் நான் அதை தேடலே ஒரு இதில் உந்தப்பட்ட நான், எனக்கு அது பெரிய விருந்தாக இருந்தது. அப்போ இந்த ஓவியத்தை பொறுத்தவரை நான் என்ன வேறணும் ஆயில் பெயிண்டிங்னு சொல்லப்படுறது, அது நான் யாரிடையும் கேட்டுக்கொள்ள இல்லை. இந்த இடத்தில் இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும். நீங்கள் சொன்னீர்கள் நுண்கலை பீடத்திலே கற்றுக்கொண்டதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் எத்தனையோ பேர் அத்தகைய வாய்ப்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொன்ன இன்னும் ஒன்று நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம். அதாவது உங்களுடைய ஆர்வம், அங்கு கற்றதை விட கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆர்வமும் உந்துதலும் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது இல்லையா? சொல்லுங்கள் தொடர்ந்து. அப்பொழுது இவர்களுடைய ஓவியத்தை பார்த்து சுயமாகவே நான் பெயிண்ட்ஸ் எழுதலை வாங்கி என்று வீட்டிலே நான் இருந்த பொழுது அது பயிற்சி எடுத்து நிறைய செலவழிக்கிறேன். அப்பா அம்மாவுக்கு அந்த செலவை கூடுதலாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த ஆயில் பெயிண்டிங்கில் ஒரு உலகம் போற்றும் ஒரு நிலைக்கு வந்திருக்கேன் என்றால் முழுக்க என்னுடைய ஒரு உந்துதல் அதில் ஊக்கம் அல்லது முழு ஈடுபாடு என்றுதான் சொல்லணும். ஸோ இது மாணவர்களுக்கு முக்கியமாக தெரியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் இப்போது கூட விரிவுரையாளராக இருக்கிறீர்கள் யாழ் நுண்கலை பீடத்திலே. அதுக்கு மேலாக ஒரு கலைஞன் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவன் கலைஞன் என்று அழைக்கலாம் என்றது ஒரு வரவிலக்கணம் நானே தேடிக்கொண்டிருக்கேன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் என்றால் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டைல் அவனுக்கு வரணும். ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் நீங்கள் நினைச்சு பார்க்கலாம். ஓவியம் என்றாலும் சரி, சங்கீதம் என்றாலும் சரி, எங்கே என்றாலும் பேசப்படுறவர்கள் என்று தனித்துவமான பாணியில் கைக்கொள்றவர்களாக தான் இருப்பார்கள். நிச்சயமாக. ஆகையால் அந்த ஸ்டைல் எப்பொழுது ஃபார்ம் பண்ணுதோ அப்பொழுதுதான் அவன் ஆர்டிஸ்ட் என்று அழைக்க தகுதியுடையவன். அதாவது தனித்துவம் நிச்சயம். அடுத்தவர் மற்றவர்களை என்னென்று அழைக்கிறேன் என்ன கேட்கலாம். நீங்கள் எனக்கு தெரியாது, அது நீங்களே பேரை வச்சுக்கொள்ளலாம். அவர் டெக்னீஷியன் என்று சொல்லாமல் அப்படியே ஏதோ. அப்போ குருவிடம் கற்றுக்கொண்ட அந்த வித்தை அப்படியே மேடையேற்றுவது, அப்படியே வரைந்து காட்டுவது ஒரு ஆர்டிஸ்ட பணி அல்ல, ஒரு ஓவியனுடைய பணி அல்ல. சுயமாக அவனுடைய மனத்திலேருந்து
எவ்வளவுக்கு அவன் உருவகப்படுத்தி அதாவது ஒரு கவிதையை போல ஊற்றெடுக்க நிச்சயம் நிச்சயம் அது எல்லாரும் நீங்கள் ஒரு கவிஞரும் ஒரே கூட. ஒரே அப்போ ஸோ அந்த அப்படியான ஒரு 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 தினத்தான் நாங்கள் ஆர்டிஸ்ட் என்று அழைக்கிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம், ஆர்டிஸ்ட் என்னைக்குல பொதுவாக ஒரு மனிதன் ஆறாவது படைத்தவன் சொல்கிறோம் நாங்கள். ஆனால் அந்த ஆறாவது அறிவை எத்தனை பேர் அது பின்பற்றுறோம்? ஆராய்ந்து அறிந்து அதை உண்மையை கண்டறிஞ்சு வாழைக்குள்ளே எங்களுக்கான பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. இன்றைக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் முழுக்க இந்த பிரச்சனை அந்த பகுத்தறிவு வேண்டும் இல்லாத. ஆனால் ஒரு கலைஞனுக்கு முக்கியமாக அந்த பகுத்தறிவு நிச்சயமாக வேண்டும். ஸோ ஒரு படைப்பை படைக்கும் பொழுது அதில் உள்ள அனுபவங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அடுத்த படைப்புக்கு அந்த அனுபவம் ஒரு பாடமாக அமையுது. அடுத்த ஸ்டெப், அடுத்த படிக்கு முன்னேறுவதற்கு அந்த அனுபவம் எங்களுக்கு கை கொடுக்குது. ஆனபடியால் மற்றது கலையை பொறுத்தவரை அது இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து, உண்மையும் அதுதான். நான் அந்த கலைஞர்களை நான் எப்படி என் இடத்துல வச்சிருக்கேன் என்றால், ஒரு மரத நோட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். மரத நோட்ட வீரர்கள் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். முன்னணியிலே ஒரு சிலர் போயிடுவாங்க. அடுத்த நிலை. ஓவியர்களையும் அப்படித்தான் நான் பார்க்குறேன். முன்னுக்கு ஒருத்தன் முன்னணியில் போய் கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு அடுத்தது அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இது பொதுவாக எல்லாவற்றுக்கும் பொருந்தும். சரி. ஆனால் இந்த மரதனோட்ட வீரர்களுக்கு அவன் போட வேண்டிய அந்த இலக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. எங்கே போகிற முடியுது, நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். எனக்கு ஒரு விபரீத ஆசை என்னென்றா, எனக்கு ஒரு அடுத்த பிறப்பு இருந்தால் இந்த கலையின் உள்ள தொடர்ச்சி அங்கே தொடரப்பட வேணும் என்று. ஏனெண்டா நான் முழுமையை கண்டறிய முடியாமல் இருக்கு. உண்மையிலே ஒரு தவிப்பாக தான் இருக்கு. வள்ளுவர் சொன்னது போல எளிமையும் புடைத்து நிச்சயமாக தொடரும் அது. நன்றி. ஆனால் இந்த உணர்வோட வர வேணும். அங்கே எங்களுக்கு தெரியாதானே நாங்கள் செத்தாப்புறம் என்ன நடக்குது. சந்தோஷம். சரி, உங்களை நீங்கள் வளர்த்து கொண்டது, உங்களுடைய இந்த ஓவியத்தின் மீது இருந்த ஆசை, ஆர்வம், விருப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது ஒருவரை பின்பற்றாமல் தனித்துவமாக ஒரு படைப்பாளி அல்லது ஒரு கலைஞன் இருக்க வேண்டும். குறிப்பாக ஓவியன் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? இந்த படங்கள், இந்த ஓவியங்கள் என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததா என்று தெரியாது. அநேகமாக நாங்கள் இந்த சஞ்சிகைகள், குறிப்பாக தமிழக சஞ்சிகைகளை எடுத்துக்கொள்ளும் போது அவற்றுக்கு கதைகள், சிறுகதைகளோ அல்லது நாவலோ அல்லது சின்ன சின்ன கதைகளோ குறுங்கதைகளோ வருகின்ற போது அவற்றுக்கு அழகான ஓவியங்கள் வரையப்படுகின்றன. அதிலே ஒரு ஓவியரிடம் கேட்டபோது, குறிப்பாக நீங்கள் வரைகின்ற எல்லா பெண்களுமே ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் என்று கேட்டபோது, அவர் தான் எப்போதோ வாழ்க்கையில் ஒரு சந்தித்த பெண்ணையே கொண்டு அடிப்படையாக கொண்டு அந்த ஓவியங்களை வரைவதாக சொல்லியிருக்கிறார். உங்களை பொறுத்தவரையில் எப்படி? உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம்? இல்லை, நான் என்னை பொறுத்தவரை அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். அது எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னடா ஒரு தடவை போல மற்றவை இருக்கிற இல்லை என்னையம்மா, எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான. இப்போ ஆர்டிஸ்டும் அந்த வித்தியாசத்தை காட்டத்தான் வேண்டும். வித்தியாசம் சில ஓவியர்களுடைய ஓவியத்தை பார்த்த மாத்திரத்திலே சொல்லிவிடலாம், இது இவருடைய ஓவியம், இந்த பெண் இப்படி இருப்பதால் இது இவர். எங்கள் மத்தியில், யாழ்ப்பாணத்தில் எங்கள் மத்தியில் பிரபல ஓவியர் ரமணி உண்டு. அவர் ஒரு பிரபலமான ஓவியர். அவர் நுண்கல் கல்லூரி கேட்டவர். ஸோ அவருடைய ஓவியங்கள் இணையமாக அந்த அதை பார்த்தோன்னே இவர் ஒரு இது ரமணி என்று விளங்கும். எங்களுடைய இதுக்கும் ஓரளவுக்கு அந்த முத்திரை உத்தப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய ஃபீச்சர்ஸ் முழுக்க ஒரே ஸ்டைல்லே அமைகிறத காணக்கூடிய இருக்கு. நீங்கள் முத்திரை குத்தப்பட்டது என்று சொன்னதும் எனக்கு முத்திரை ஞாபகம் வந்து விட்டது. முத்திரைகளிலே, நமது நாட்டு முத்திரைகளிலே நீங்கள் உங்களுக்கு நிறைய பங்களிப்பு இருக்கிறது, அதை சொல்லுங்கள். இல்லை, நான் ராயல் கல்லூரியை கற்பித்து கொண்டது பொழுது அப்பொழுது தபால் தந்தி திணைக்கள அதிபராக இருந்தவர் செல்லையா குமாரசாமி அவர்கள், அவருடைய பிள்ளைகள் ரெட்டையல். அப்போ அவர்கள் என்னுடைய மாணவர்கள். ஒரு நாள் ஒரு பையனுக்கு நான் ஒரு இதால் கொஞ்சம் கண்டிச்சு போயிட்டேன். ஆனால் அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் கோபம் வரக்கூட அந்த பிள்ளைகளை கை நீட்டி போடுறது. அப்போ அடுத்த நாள்
மினிஸ்டரிடம் எனக்கு கால் வருது, அழைப்புண்டு பிள்ளைகள் ஊடாக மெசேஜ் பண்ணி அப்பா இருக்கு அவங்கள வந்துட்டு சந்திச்சுட்டு போடாங்க. அப்போ எனக்கு ஒரு பயம் என்னென்னா சரி இதோட என்ன சரித்திரம் சரியாட்டு. அப்போ வீட்டை போனேன் மிக மரியாதையோட வாங்க சார் உங்களோட ஒர்க்குகளை உங்களோட பிள்ளைகளோட இது கூட பார்த்தேன், நல்லா இருக்குது. எனக்கும் எங்களுக்கும் உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய உதவி இந்த ஓவியத்துறையில் எங்களுக்கு என்று சொன்னால் தபால் திணை. இப்போ நான் சொன்னேன் கரும்பு தின்ன கைக்கூலி வேணுமா விஷயத்தை சொன்னேன். இப்போ தான் பிரச்சனை சேப்பன் ராமநாதன் ஸ்டாம்ப் செய்யணும் சந்தோஷமாண்டு. அதான் ஃபஸ்ட் டைம் நான் அதுக்கு நுழைஞ்சவர். இப்போ டிரெக்டாக குளத்தில் அவரை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரோட சேர்த்து விட்டேன். அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து நான் ராயல் காலேஜ் இருந்த காலம் அவ்வளவும் நான் எனக்கு டெலிஃபோன் கால் அங்கே பிரின்சிபலுக்கு போவோம். அவர் அதாவது உங்களுடைய அந்த முத்திரையிலே நீங்கள் வரைந்த முதல் படம் சேப்பன் ராமநாதன் அவர்களுடையது. அதெல்லாம் பொக்கிஷமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? இல்லை பெயிண்டிங்ஸ்லாம் அவங்கள்ட்ட தான், ஸ்டாம்ப்ஸ் இருக்குது அவ்வளோதான். ஆம், முத்திரை இருக்கிறது, ஆனால் உங்களுடைய அந்த பெயிண்டிங்ஸ் இருக்காது, அது அவங்கள்ட்ட. தொடர்ச்சியாக நீங்கள் சேப்பன் ராமநாதனை மட்டுமல்ல பலரை முத்திரைகளிலே ஜான் கத்தலாவில், ஜோர்ஜி டி சில்வா, டிபி மலலசேகர், ஜான் வைத்திலிங்கன் துரசாமி, இப்படியான கொஞ்சம் ஒரு 8 ஸ்டாம்ப்ஸ் இருக்கு. இது தவிர இந்த மனித உருவங்கள் தவிர வேறு இயற்கை படைப்புகள் அல்லது வேறு வகையான வித்தியாசமான அமைப்புகளை நீங்கள் முத்திரைக்காக டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துக்காக 2 ஸ்டாம்ப் சொல்லியிருக்கேன். அது 4 ஸ்டாம்ப்ஸ், அதில் 2 ஸ்டாம்ப் நான் வரையப்பட்டது. ஒன்று ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இன் ஸ்ரீலங்கா, அது 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 அப்படியே ஃபோட்டோ தந்தது. அடுத்தது தவளமண்டு இந்த மலை உச்சிகளில் போய் மலையில் வளர்கிற அந்த கோப்பி செடிகள்லேருந்து கோப்பி கொட்டையை பறிச்சு அதை 2 மூடைகளில் கட்டி 2ஐயும் கட்டிப்பிட்டு தூக்கி மாட்டுக்கு முதுகில் போட்டுருவாங்க. அது அந்த மலை கிளிஃப் அந்த என்ன சொல்கிறது என்னென்று மலை விளிம்பிலே நடந்து வரக்கூடிய ஒரு இது, அதை டிரான்ஸ்போர்ட் அது ஊடாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறாங்க. அதை என்னுடைய இமேஜினேஷனில் நான் செய்தேன். பாடசாலை காலத்துக்கு நாங்கள் திரும்பவும் போவோம். பாடசாலை காலத்திலே உங்களை ஓவியராக இனம் கண்ட பிறகு உங்களுடைய நண்பர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் அவர்கள் பாடசாலைக்காக உங்களிடம் ஏதேனும் ஓவியங்களை நிச்சயமாக தீட்டச் சொல்லி இருப்பார்கள். அப்படி சந்தர்ப்பம் இல்லை, எனக்கு அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. அதன் பிரச்சனை என்னோட எனக்கு வாய்த்த அந்த ஆசிரியர், அந்த ஓவிய ஆசிரியர் என்னை தட்டி கொடுக்கக்கூடிய நிலையில் மனப்பான்மை உள்ளவராக இருக்கையில் என்னை மட்டம் தட்டுறவளை தான் என்னுடைய அதை நினைச்சு பார்க்க எனக்கு வேதனையாக இருக்கு. ஆனால் என்னுடைய சுய முயற்சியில் என்னுடைய இதில் நான் இவ்வளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலாம். இது தவிர அதாவது இந்த ஓவியம் இருக்கட்டும், ஓவியத்தை வைத்துக்கொண்டே நாங்கள் உங்களுடைய மற்ற முயற்சிகள் அல்லது மற்ற ஈடுபாடுகளை பற்றி கொஞ்சம் பேசுவோம். கவிதையிலே உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது, தந்திருக்கிறீர்கள், படைத்திருக்கிறீர்கள், அதை பற்றி. கவிதையாக நான் இல்லை, அதில் ஈடுபாடு இருக்குது, உண்மை. சிலது எழுதி இருக்கிறேன். அது நாங்கள் அதை பற்றி கதைக்க வேண்டிய நான் நினைக்கல. ஓவியம் தான் உங்களுக்கு பிரதானமாக இருக்கிறது. இந்த கவிதையில நிறைய ஈடுபாடு இருக்கு, கொஞ்சம் டச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த ஓவியத்தோடு சம்பந்தப்பட்ட வேறு செயற்பாடுகள் என்னுடைய இது நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கேன். நம்ம இங்கே 2 கேலரிஸ் என்னோட பெயிண்டிங்ஸை, பிளாட்டே என்ற கேலரி, மற்ற சஸ்கியாஸ் கேலரி உண்டு. 2ம் என்னோட பெயிண்டிங்கை விற்கிறதுக்கு முன்னிலையில் நிற்கிறேன். அந்த டைரக்டர்ஸ் 2 பேரும் என்னை நேரடியாக அங்கே சந்திச்சிருக்கார்கள். அப்போ நிறைய பெயிண்டிங்ஸ் அதில் இணையமாக 3 லட்சத்துக்கு மேலே ஒரு பெயிண்டிங்கும் போய்கொண்டிருக்கு. நான் முக்கியமாக கேட்க வந்தது என்னவென்றால், குறிப்பிட்ட காலகட்டத்திலே நீங்கள் கொழும்பு கலை கலாசார திணைக்களத்திலே கடமையாற்றி இருக்கிறீர்கள். ஆமாம். நான் அங்கே இருக்கீங்களா, என்னால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தேன். என்னுடைய போக்குவரத்திலே அங்கே யாழ்ப்பாணத்திலே அவர்களால் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொண்டிருக்கேன். அப்போ அல்பர்ட் தர்மசரி என்ற என்னுடைய குரு தான் அங்கே அதுக்கு பொறுப்பாக அந்த டிரெக்டராக இருந்தவர். ஓவர் த ஃபோன் நாங்கள் தொடர்பாக ஆடிக்கொள்வோம். 3 வருஷ இதுகள் தந்திருக்காது. நவீனம் என்பதற்குள் எல்லாமே வந்துவிட்டது. இந்த ஓவிய கலையும் கூட சில சமயங்களில் வெகு இலகுவாக அந்த சிந்தனை அந்த இயந்திரத்துக்குள் புகுத்தப்பட்டு அந்த வடிவிலேயே அமைக்கப்படுகிறது. அதை பொறுத்தவரை இல்லை அல்லது அதை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம்? நீங்கள் குறிப்பிடுறது கம்ப்யூட்டர் அதை சொல்கிறீங்களா? ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த கம்ப்யூட்டரால் ஒரு ஓவியம் தன்னோட கையால் செய்கிற அந்த டெக்ஸ்ஸோ அந்த ஸ்டைலை
எந்த உணர்வு வெளிப்படாது. காம்பெட்டரால் கொண்டு வர முடியாதுன்னா என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் இந்தியாவில் ஆர்டிஸ்ட் மருது இருக்கிறார். அவர் அந்த இதில் பேட்டில் வச்சு கொண்டு நிறைய விஷய வித்தைகளை காட்டி கொண்டிருக்கார். ஆனாலும் என்னை பொறுத்தவரை எங்களோட கையால் வரைந்து வர அந்த உணர்வை அதனால் கொண்டு வர முடியாதுண்டா என்னுடைய இது. சில வேளை நவீன இதழுக்கு பொருத்தமாக இருக்கலாம், லைன் அண்ட் வாஷ் இதழ். ஆனால் உண்மைதான், உங்களுடைய உணர்வை உங்களுடைய வேற எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு எது எம்மோட மனத்தை ஈர்க்குதோ அல்லது எது எங்களுடைய எங்களை சிந்திக்க தூண்டுதோ, எது எங்களை ரசிக்க தூண்டுதோ அது கலை, அது ஓவியம். அது நவீனமாக இருந்தால் என்ன, மரபாக இருந்தாலும் அதுதான் உண்மை. சில பேர் வாதாடலாம், இதில் இப்போ நவீன போக்கு இதைத்தான் கையாளணும், கடைசி வரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நவீன போக்கில் உள்ள இம்ப்ரெஷனிஸ்ட் ஒர்க் எல்லாம் இருக்குது. அதுக்கு முதல்ல ரினேசன்ஸ் பீரியட்ல இந்த மெக்கலாஞ்சலோ, ரஃபேல் அவங்கள இதெல்லாம் இருக்குது. ஸோ அது காலத்துக்கு காலம் அந்த ஸ்டைல் மாற்றம் இருக்கிறது. இந்த கட்டத்திலே அந்த மனப்பதிவாத ஓவியங்கள் மிக அற்புதமானது. நான் மதிக்கிறேன். அதை நாங்கள் அது எங்களுக்கு ஒரு படிப்பினை. அவ்வளோ காலத்துக்கு காலம் மாறுபட்டாலும் கூட சில ஓவியர்களுடைய பெயர்கள் அப்படியே இன்னும் இருக்கிற காரணம் அவனோட தனித்துவமான திறமை. ஆமாம், இந்த ரவிவர்மனுடைய ஓவியமோ என்று ரவிவர்மன் ஓவியம் போல என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய ஓவியத்தின் அழகு தெய்வீகம் பதிந்திருக்கிறது மனங்களிலே, இல்லையா? அதனால் தான் ஓவியர் ரவிவர்மா ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட். இந்தியாவின் கலை அந்த அந்த தன்மை லைன் அண்ட் வாஷ் தான். அதாவது கீழே தேய்க்கல, அது ஈஸ்டர்ன் ஆர்ட்னு சொல்கிறது. லைன் அண்ட் ஒர்க் முழுக்க லைன் ட்ராயிங்ஸ், ஜந்தா சரி, எல்லோரா சரி, எல்லாம் லைன் ஒர்க் தான். அப்போ இவர் அதுக்குள்ள வித்தியாசமாக வெஸ்டர்ன் இதை பின்பற்றி இதுன்ற பெருசாக ஓவியர் ரவிவர்மனை பற்றிய அந்த அது அங்கே இல்லை ஓவியத்தில் பொறுத்தவரை. ஆனாலும் அவருடைய கம்போசிஷன், கலர் ஸ்கீம் பிரமிக்கத்தக்கது. எனக்கு நல்லா பிடிக்கும் அவருடைய. அதான் நான் சொல்கிறேன் என்னுடைய அபிப்பிராயம் என்ன, ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அவனுடைய ஸ்டைலுக்கு கூடாக ரசிக்க பழகுங்கோ. எந்த காழ்ப்புணர்வும் தேவையில்லை. நான் பெருசு நீ பெருசு எந்த பிரச்சனையும் தேவையில்லை. அந்த உணர்வு வர அப்பொழுது நாங்கள் சண்டை பிடிக்க மாட்டோம். எந்த ஓவியரும் நாங்கள் ஒரு சகோதரத்துவத்துடன் நாங்கள் பழகுவோம். நாங்கள் அப்படித்தான் பழகிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்க ரமணி இருக்க ஓவியர் மாக்கு இருந்தவர் பாஸ்டவே. ஸோ இப்படியெல்லாம் நாங்கள் அப்படி பழகி கொண்டிருக்கோம். இப்போதும் கூட உங்களுடைய மாணவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நீங்கள் மாணவராக இருந்த காலத்திலோ அல்லது இப்போது நீங்கள் ஒரு ஆசிரியராக அவர்களுக்கு பயிற்றுகின்ற காலத்திலோ பல ஓவிய கண்காட்சிகளுக்கு செல்லும் வாய்ப்பு அல்லது நடத்தும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும். இதிலே மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது? மறக்க முடியாதுன்னா என்னுடைய ஒன் மேன் ஷோண்டு ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் நடந்தது. ஏறக்குறைய ஒரு 60 பெயிண்டிங்ஸ் வைக்கப்பட்ட ஒரு பெரிய கண்காட்சியாக இருந்தது. சகலாரும் பாராட்டப்பட்ட ஒரு ஓவியம். மற்றபடி நான் இங்கே இருக்கைகளே இந்த கொழம்பு கலாபவனத்திலே வரதானந்த கண்காட்சியிலே பங்கு பெற்றி இருக்கிறேன். தனிநபர் காட்சி இங்கே வைக்கல, ஆனால் ஒவ்வொரு வருஷம் நான் பங்கு பெற்றிருக்கேன். ஒரு பெயிண்டிங்கு சில சர்டிஃபிகேட்டும் கிடைச்சிருக்கு எனக்கு. அந்த அப்படியானதில்லை, பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் என்னுடைய அந்த துறை சார்ந்த திறமையை நான் இன்று வரை நான் வளர்த்து கொண்டு தான் இருக்கேன். இன்னொரு கருத்து சொல்லணும், நான் ஒரு முழுமையான ஆர்டிஸ்ட் என்று சொல்கிறதுக்கு நான் தயங்குகிறேன். காரணம், நான் ஒவ்வொரு இதையும் படித்து கொண்டிருக்கக்கூடிய நான் ஒரு மாணவனாகத்தான் கருதுகிறேன். கலை மாணவன் என்று சொல்கிறது தான் பொருத்தம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்று. நாங்கள் மறக்க முடியாத சம்பவம் என்று குறிப்பாக கேட்டதுக்கு காரணம், உங்களுடைய ஓவியங்களை பலர் பார்வையிட்டிருப்பார்கள். அவர்கள் கீழை தேயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், மேலை தேயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அதிலே கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு அந்த ஓவியங்களை அவர்கள் வாங்கி இருக்கலாம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களைத்தான் நாங்கள் இல்லை. நேரடியாக அண்மையில் ஒரு அமெரிக்கன் ஒரு ஜேர்னலிஸ்ட்னா ஃபோட்டோகிராஃபரோ ஜேர்னலிஸ்ட் வந்திருக்கு. அவர் நேஷனல் ஜியோகிராஃபி மேகசின்லேருந்து வந்தார். அப்போ என்னோட படித்த ஒரு மாணவி தான் என்னை வீட்டை கூட்டி இருந்ததுக்கு. அப்போ ஏற்கனவே கலரியில் என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டு அதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டு வீட்டை வந்துட்டு. அப்போ அவருக்கு என்னுடைய எந்த பெயிண்டிங் எடுக்க ஆசை. ஆனால் அவருக்கு அதுக்குரிய பொருளாதார வசதி இல்லாதால்
வி வில் கீப் இன் டச் என்னோட விசிட்டிங் கார்டெலாம் தண்டை இல்லாமல் தந்துட்டு போயிருக்கார். அடுத்த வருஷம் நான் எப்படியும் உங்கள்கிட்ட பெயிண்டிங் எடுப்பேன். ஆனால் அது பிறகு இங்கே இந்த ஆர்ட் கேலரியில் சில விலப்பட்ட எல்லாம் நேரடியாக எனக்கு தெரியாது. அது கேலரி ஊடாக விற்கப்பட்டது. யார் யார் வாங்கினார்களோ எனக்கு தெரியாது. மற்றது அங்கே எங்களோட சமூகத்தை சார்ந்தவர்கள் வாங்குகிற பணம் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அவர்கள் வசதி இருந்தாலும் அதை வாங்க மாட்டார்கள். என்னோட நினைவாக பெயிண்டிங் தாரியாண்டு கேட்குற அளவுக்கு தான் அவ்வளோ கேவலமாக தான் இல்லை. ஒரு பொருளை ரசிக்கிற அளவுக்கு அதை விலை கொடுத்து வாங்குவதற்கு சில வேளைகளில் மனம் இல்லாமல் இருக்கிறது அல்லது பணம் இல்லாமல் இருக்கிறது. உங்களுடைய ஓவியத்தை பொறுத்த வரையில் எந்த அளவுக்கு அதனுடைய விலை எந்த அளவுக்கு இருக்கிறது? விலையை நாங்கள் எப்படி நிர்ணயிக்கிறது? ஆனால் இணையமான ஆக்களிடம் என்னுடைய ஸ்டைல் தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. அது வரைந்தால் ராசியாக கொண்டு தான் வரையணும், என்ன விளையாண்டாலும் என்று சொல்கிற அளவுக்கு இப்போ என்னுடைய ஒரு இது வளர்ச்சி எடுத்திருக்கிறது. இப்போ சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இன்னொன்று நான் குறிப்பிடணும் என்னென்றால், அங்கே இந்த ஆர்ட்டில் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி கோர்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ அது ஒரு வரப்பிரசாதமாக இருந்தாலும் கூட எங்களுடைய பிள்ளைகளிடம் அந்த உந்துதல் இல்லாதது பெருங்குறைபாடு. அவர்கள் ஒரு சர்டிஃபிகேட், ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்தால் போதும் என்ற நிலையில் கல்வி கற்க வந்திருக்கிறார்கள். அப்போ அதுதான் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் அந்த துறையில் தொடர்வாரண்டா இல்லை, அது வேறு ஜாப்பில் போயிடுவார்கள். ஸோ அது மிகவும் அதாவது இவர்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வைத்துக் கொள்கிறார்கள். அது உண்மையிலேயே அது கவலை. ஆனால் அதுக்குள்ள விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அந்த தங்களை அதுக்கு அர்ப்பணித்தவர்களாக விளங்குகிறார்கள். ஏன் இப்படி ஒரு நிலை வந்திருக்கிறது? நீங்கள் சொன்னது போல அதை விலை கொடுத்து என்ன பிரச்சனை என்றால், காலங்காலமாக பணம் சம்பாதிக்கிறது தான் நோக்கமாக வைத்துக்கொண்டு எதில் என்றாலும் பணம் பெறணும் என்றாதான். அப்போ அதில் டாக்டர் சாவர் எங்களோட பிள்ளைகள் டாக்டர் சாவரணும், என்ஜினியர் சாவரணும் என்ற வழியில் தான் பிள்ளைகளை வழிப்படுத்தி கொண்டிருக்கார்கள். சித்திரத்தை பொறுத்தவரை அதில் என்ன வருமானம், நீ என்ன கீற போறியா, நீ கீறி என்ன கிழிக்க போகிறான்னு கேட்குற அளவுக்கு தான் அது இப்போவும் அதுதான் இருக்குது. ஆனால் இந்த டிகிரி ஆக்கின பிறகு கொஞ்சம் மனமாற்றம் வந்திருக்கு. ஆனாலும் கூட வெகு நேர்த்தியாக வெகு அழகாக வரையப்படுகின்ற போது, செய்யப்படுகின்ற போது அதை ரசிப்பதற்கும் வரவேற்பதற்கும் எல்லோருமே தயாராக இருக்கிறார். ஆனால் ஒரு தொழில், ஆனால் அந்த கலைஞனை கைதூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை, இன்னொருதான் வர வேண்டி இருக்கு. ஆனால் நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தேன். இன்னும் ஒன்றும் ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த அநேகமாக நாங்கள் அந்த தமிழகத்தை பார்க்கின்ற போது அங்கே பாதையிலே வரைபவர்களாக வெகு சிறப்பாக வரைந்திருப்பார்கள். அதே ஒரு சில அணாக்களை விட்டறிந்து விட்டு போகும் நிலைமையும் கூட இருக்கிறது. இங்கே அந்த இது வேற இல்லை, ஆன் த ஸ்பாட் வரைகிறதில் அதில் ஒரு த்ரில்லிங் தான். த்ரில்லிங் என்று சொல்கிறத விட உண்மையிலே அதனுடைய அந்த உணர்வுகள், கலர் ஸ்கீம் எல்லாம் கூடுதலாக கேப்சர் பண்ணக்கூடிய இருக்கு. நிச்சயமா அந்த நிறம் ஊட்டுவது, வர்ணம் ஊட்டுவது என்பது ஒரு மாபெரும் கலை தான் இல்லையா? மற்றது ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரை நான் டாக்டர் ஜின்னா அவர்களை முன்னுக்கு இருக்கிறாங்களே, ஜின்னா அவர்களை போர்ட்ரேட் செய்திருக்கேன். அவருடைய நான் செய்த போர்ட்ரேட்ஸில் அவருடைய அந்த கலர் ஸ்கீம் எனக்கு நல்லா பிடிச்சது. அந்த வே ஆஃப் அப்ரோச், வே ஆஃப் அந்த டெக்னிக் இதெல்லாம் நல்லா பிடிச்சது. பல வர்ணங்கள் அதில் முகத்தில் இருக்கும், ஆனால் நேரடியாக பார்க்கல இவ்வளோ வர்ணங்கள் அதில் இல்லை. ஆனால் அந்த பல வர்ணங்களூடாக அவருடைய கேரக்டரை வெளிப்படுத்துறதான் ஒரு ஆர்டிஸ்ட் திறமையை ஒழிய ஃபோட்டோகிராஃப் மாதிரி செய்கிறது அல்ல. எனக்கு நல்லா பிடிச்ச பெயிண்டிங் அது. ஒரு பொதுவாக ஒரு மனித உருவத்தை நீங்கள் வரைகிறீர்கள். அந்த உருவத்துக்கு நீங்கள் பாவிக்கின்ற நிறங்கள், அந்த 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 முகத்திலே கவலை ரேகையை அல்லது சந்தோஷத்தை அல்லது கோபத்தை இவற்றையெல்லாம் அப்படியே தத்ரூபமாக வெளிப்படுத்தும் இல்லையா? அது எக்ஸ்பிரஷன் சொல்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அந்த உருவங்கள் இருக்கிற லொக்கேஷன், அந்த சூழல், புறச்சூழல், ஒளி தெறிப்பு, ஒளியின் தாக்கங்கள் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இனி ஒற்று பாருங்கள், ஒரு ஃபிகர் இருக்கீங்களே எங்களை பக்கத்தில் லைட்டின் தாக்கங்கள் இது விழுந்து இன்னொரு இதை கொண்டு வருது. ஒரு பச்சை பெசையில் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கருப்பு கார் என்ன வர்ணம் என்று சொன்னால் கருப்புன்னு சொல்லலாது, அது டார்க் க்ரீனாக தான் இருக்கும்.
ஸோ அந்த ஒளியின் அதாவது எல்லாத்தையும் ஒளியின் பிரதிபலிக்குது. ஜாலம், தட்ஸ் ரைட். அப்போ அதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்கேற்றதாக தான் அந்த ஃபிகர், அந்த உருவங்கத்துக்குரிய வர்ணங்கள் மாற்றப்படும். நிச்சயம். நாங்கள் எல்லாம் சாதாரண கண்களால் பார்க்கிறோம். கவிஞர்கள், ஓவியர்கள் எல்லோரும் அந்த ஓவிய கண்களால், அந்த கலை கண்களால் பார்க்கிறார்கள் என்பது இப்போது நீங்கள் சொல்லும் போது புரிகிறது. கடைசியாக உங்களுடைய இந்த மாணாக்கர்களிலே நீங்கள் சொன்னீர்கள் ஒரு சிலர் அர்ப்பணிப்போடு இந்த ஓவியத்தில் மிகுந்த ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள். அவர்களில் பெயர் சொல்லக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா? உங்களை கவர்ந்த இந்த ஓவியர்கள் வரிசையிலே, வரலாற்றிலே எத்தனையோ ஓவியர்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். அந்த ஓவியர்கள் வரிசையிலே உங்களை கவர்ந்த ஓவியர் யார்? இன்னும் வேற இல்லை, வெக்கமாக தான் இருக்கு. நான் நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட், பிடிச்ச ஸ்டூடெண்ட் இப்போ டெல்லி யூனிவர்சிட்டியிலே படித்த செகண்ட் டிகிரி செய்துருக்கார். அவர் கொஞ்சம் பரவாயில்ல வச்சுக்கணும். இன்னொரு பிள்ளை உண்டு, என்னுடைய மாணவி. இப்போ வார சனிக்கிழமை சொல்ல விரும்பவில்லையா? ஷர்மிலான்ற ஒரு பிள்ளை 1 மேன் ஷோ ஒன்று இப்போ ஆரம்பிக்கிறேன். நான் அது சீஃப் கெஸ்ட்டாக என்ன தான் கூப்பிடுவேன். அப்போ அது ஓடணும். இப்போ இப்படி 1-2 பேர் தான், பெருசாக இல்லை. ஆனால் இப்போ 3rd இயரில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு பையன், என்ன புஷ்பகாந்தன், மற்றது நிஷாந்தன் என்ற ஒரு பையன். இப்படியான 2 ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியது தான் இருக்குது. பெருசாக இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது கூட என்னுடைய ஆசானால் நான் பெயர் சொல்லும் அளவுக்கு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு கூட அவர்களுக்கு ஏற்படும். நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி கேட்டோமே, உங்களை கவர்ந்த ஓவியர் யார்? உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஓவியர் யார்? நிறைய பேர் இருக்காங்களே, அது எப்படி தனியாக ஒரு ஆளை சொல்ல முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் வேர்ல்ட் வைட்டாக இருக்கு. குறிப்பிட்டு சொல்றது கஷ்டம். அது எல்லாரையும் முடியும். ஒவ்வொருத்தருடைய அந்த தனித்துவத்து நாங்கள் பரிச்சயப்படுத்தி கொண்டு இருக்கோம். அது ஊடாக எங்களோட தனித்துவத்து கூட எங்களோட தனித்துவமான இதழை நாங்கள் வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம். நிறைய பேர் இருக்கு. அது நினைக்க முடியாது. பெருங்கடல். உண்மைதான். இன்னும் நிறைவாக என்று கேட்டுவிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு கேள்வி இப்படி கேட்டுக்கொண்டு, ஆனால் ஒன்று, சுயமாக சிந்தித்து படைக்கும் ஆற்றல் இருப்பவன் தான் கலைஞன். அவனுடைய அப்படிப்பட்ட எல்லாரையும் எங்களை பிடிக்கும். உங்களுடைய இந்த சிறப்பான படைப்புகளுக்கு கிடைத்த விருதுகளை பற்றி சொல்லுங்கள். விருதுகளை பொறுத்தவரை எனக்கு பெருசாக நான் அலட்டிக்கொள்ள விரும்பலை. நான் பின்னுக்கு அதை விருதை போடுறதும் இல்லை. காரணம் என்னென்றால், இந்த விருது கொடுக்கப்படுறது அவன் ஒரு உச்ச நிலை ஒரு இதுக்கு அடைந்து விட்டான்ன்றதுக்காக கொடுக்கப்படவில்லை. அவனுடைய திறமையை கண்டு அவனை ஊக்கப்படுத்தப்படுவதற்காக கொடுக்கப்படுறது தான் இந்த விருதுகள். அவனுடைய எத்தனை பேருக்கு அந்த விருதுகளுக்கு தகுதியுடையவர்கள் என்று நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியும். என்னை பொறுத்தவரை எனக்கு அது தகுதி இல்லை. ஆனால் தந்திருக்கார்கள் ஒரு சமூக அங்கீகாரம் வேணுமென்றதுக்காக வாங்குகிறோம், அவ்வளோதான். அதை பற்றி அலட்டிக்கொள்கிற ஒன்றுமே இல்லை. நாங்கள் எங்களோட துறை சார்ந்த அந்த டெவலப்மெண்ட் தான் முக்கியம். நாங்கள் எங்கே போகிறோம்ன்றது தான் முக்கியம். நிச்சயமாக துறை சார்ந்த அபிவிருத்தி, அது என்ன கலையாக இருக்கட்டும், அந்த தாங்கள் ஈடுபடுகின்ற அந்த படைப்பிலக்கியமோ கலை எதுவாக இருந்தாலும் அதிலே நாங்கள் முன்னிற்க வேண்டும், அல்லது அது முன்னிலையில் நிற்பவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு இருக்கின்றவர்களுக்காகத்தான் இந்த பட்டறை என்கின்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை போன்ற சாதனையாளர்களை அழைத்து வந்து நேர்காணலை நடத்துகிறோம். நிச்சயமாக இன்று நீங்கள் குறிப்பிட்ட பல விடயங்கள் வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்கின்றவர்களுக்கு படிப்பினையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ. இன்று பட்டறைக்கு நாங்கள் அழைத்து வந்த அதிதி பிரபல ஓவியர் ஆசை ராசையா அவர்கள். பட்டறையிலிருந்து நாங்கள் இப்போது வெளியே வருகிறோம். நாங்கள் அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளையை எடுத்துக்கொள்வோம்.